ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் லீவு. பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய நியூஸ் கேட்டிருந்தீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அடுத்த சில நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 108 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,203 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் 738 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. 48,540 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஐடி 1,156 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 42,032 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்லையும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3,318 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,572 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்தாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸோட செல்லிங் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே டவுட்டு, பிரதான டவுட்டுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து எனக்கு கிரெடிட் ஆகலை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி. ஆக்சுவலி அது போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் கிரெடிட் ஆகலை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ஷோ ஆச்சு இன்ஆக்டிவ் ஸ்டாக்குன்னு. அது வேறு ஒரு ஸ்டாக்கு, பென்னி ஸ்டாக்கு. நானும் தவறுதல் அப்டேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி உங்கள் எல்லாத்துக்கும் மெயில் வந்திருக்கும், அது வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐ ஹோல்டு 50 ஐடிசி இன் லாஸ்ட் 1 year, ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மெயில் வந்திருக்கா? அது வந்து சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டுக்கு இப்போ 50 ஐடி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஐடிசி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். போர்ட்ஃபோலியோவில் ஷோ ஆகாது. ஆக்சுவலி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்னு சொல்லி ஐடிசி தரப்புலேருந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கிற பேசிஸில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு டேப்லர் காலம் போட்டு என்னைக்கு அந்த ஷேர் கிரெடிட் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து எவ்வளோ ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதுக்கு எவ்வளோ ஷேர் வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களோட டிபி கிளைண்ட் ஐடி, விச் மீன்ஸ் டிமேட் அக்கௌண்டோட கிளைண்ட் ஐடியோட வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு மெயில் வந்துருந்து. ஸோ எல்லாரும் அதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டு வந்திருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒருத்தவங்க, அதாவது இன்னும் ஐடிசி அப்படி மெசேஜ் எதுவும் வராதவங்க உங்கள் மெயிலை வந்து ப்ளீஸ் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி மெயில் எதுவும் வரல, சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் கிரியேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஐடிசிக்கு டேரெக்டாகவே மெயில் போடுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புறம் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 6% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். ஆக்சுவலி அந்த சாம்பல்பூர் இது அவங்களோட சாம்பல்பூர் ஆஃபீஸில் நடந்த அந்த ராபரியை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது போலீஸ் கிட்ட சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பார்க்கும்போது 20 கோடி மேலே இருக்குது. 20 கோடி ப்ளஸ் வந்து ஒரு 4 லட்சம் மேலே கேஷ். அது வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 6% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மணப்புறம் ஃபினான்ஸோட செல்லிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர்கிட்ட 1,400 ஷேர் இருக்கோ என்னவோ தெரில. 140 ரூபா ஆவரேஜ் சொல்கிறாரு. 30% சம்திங் பாசிட்டிவ். ஸோ செல்லிங் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. செல்லிங் ரேஞ்சில் நான் சொல்ல மாட்டேன். மேபி அந்த ஸ்டாக்கில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. வராமல் இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வந்தால் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதில் மணப்புறம் ஃபினான்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது. அது நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். இப்போ நான் ஒரு ஷேர் வாங்கினேன், எக்ஸாம்பிள் சுஸ்லானில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 8 ரூபாய்க்கு வாங்கினேன், 40 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன். அது மாதிரி தான் நமக்கு எவ்வளோ அந்த ஷேரில் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி நம்ம தான் ப்ராஃபிட் புக் பண்ணணுமே தவிர அது வந்து எப்போ விற்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சன் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு, அது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸே அது வந்து ப்ராப்ளமில் தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து அது எதுக்குனால வாங்கினேன்னா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 194 ஸ்டாக்கிட்ட இருக்குது. ஆவரேஜாக 194 ஸ்டாக்கிட்ட நான் வாங்கிட்டேன். அதில் அது வந்து எப்படி நான் வாங்குவேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 5,000 6,000 ஆட் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி ஸ்டாக் வாங்குவேன். அப்போ ரிமைனிங் 10 ரூபா 15 ரூபா வந்து ரிமைனிங் என்கிட்ட இருக்கும் ஸ்டாக்ஸ் வாங்கி மீதி போக. அதை வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நான் போடுவேன். எக்ஸாம்பிள் எக்ஸல்னு ஒரு பென்னி ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் ஜான்சன் ஃபார்மா, இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் போடுவேன். அது வந்து லாங் டேர்முக்கு ஒர்த்துலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நான் சம்டைம்ஸ் இந்த வாங்கின ஸ்டாக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணும்போது அதில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது லாங் டேர்முக்கு ஒர்த்து கிடையாது. அது நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சேஃப்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அது வந்து நம்ம ஓன் ரிஸ்க் தான் பென்னி இன்வெஸ்டிங் எப்போதுமே. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த விப்ரோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. ஸோ விப்ரோட ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் அது வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. விப்ரோட ரிசல்ட்ஸ் ரெவன்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறட்டாலும் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு, ப்ளஸ் வந்து ஆர்டரும் அவங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஹையர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே அவங்க புதுசாக ஆள் எடுத்தது இந்த குவார்ட்டரில் பெருசாக இல்லை. ஸோ விப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10,000 12,000 பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாட்டு ஃபினான்ஷியல் 26 நாங்கள் எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விப்ரோ தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விப்ரோவோட அந்த ரிசல்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு 4% விப்ரோ பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் த Q3 ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா மல்டியர் ஹை மார்ஜின், குறிப்பாட்டி எபிட் மார்ஜின் 17.5% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் விப்ரோ ஒரு பாசிட்டிவ்ல ரியாக்ட் ஆயிருக்கு. மண்டே நம்ம மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4% மேலே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்.
ஓவரால் இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் கொடுத்த அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி ஃபவுண்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு சாயில் டெஸ்டிங் ரிசோர்ஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் வந்து 14,750 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த சாயில் டெஸ்டிங் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சர்ஸ் இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எல்லாமே இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 18 பேராமீட்டர்ஸ் டெஸ்டிங் ஆஃப் சாயில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைமரி, மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், சாயில் வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். கிட்டத்தட்ட 70,000 சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்க கெப்பாசிட்டியில் வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெர் இயர் வந்து அது போக போக வந்து 2 lakh சாயில் சாம்பிள்ஸ் வந்து ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் க்ளோசிங் 1309 க்ளோஸ் ஆனாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 1400 போயிட்டு மறுபடியும் இப்போ 100 இறங்கியிருக்காங்க. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வர சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள் டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸில். ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க ட்ரெண்ட் உங்களுக்கே புரியுது. எஃப்ஐஸ் ஒரு பக்கம் வெளியே போகிறாங்க, ஒரு பக்கம் மார்க்கெட் வீக் ஆகுது. ஸோ அந்த டைமில் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விட சான்ஸ் இருக்குது. அதனால பொறுமையாகவே யூஸ் பண்ணுங்கள் டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸில். ஆரோபிண்டோ ஃபார்மாவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்வெஸ்டருக்கு உங்களுக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இதில் வந்து ஹை கன்விக்ஷன் ஐடியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகுறது இவங்களுக்கு ஒரு மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிட்டர்ன் 65.9% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1930 ரூபா சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 1170 ரூபாவில் இருக்குது அந்த ஸ்டாக்கு. 18 பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸோ இது என்ன அவங்க மென்ஷன் பண்ணுறது, இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகுறது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பெனிஃபிட். ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து அதிக அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் ஒரு 65.9% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஹை லெவல் வந்து 1500 ஏதோ 1500 மேலே இவங்களோட 52 ஹை இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 400 ரூபா டவுனில் தான் இருக்கிறாங்க. ஸோ மேஜர் ரீசன் ஆக்சுவலி அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸும் நேற்று வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்து, பட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஆர்டர் அவங்களுக்கு நிறைய கிடச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெக் மஹிந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனோவேஷன் வந்து குளோபல் கஸ்டமர்ஸ்காண்டி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டெக் மஹிந்திரா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டாடா மோட்டர்ஸ் தான் அந்த ஈவி காரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புலியாட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவரால் மார்க்கெட் ஷேர் அவங்க தான் கிட்டத்தட்ட 65% மேலே மார்க்கெட் ஷேர் ஸ்டில் வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் இந்த ஆட்டோ எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி டெல்லியில் நடந்துச்சு. அந்த எக்ஸ்போவில் நிறைய கார் கம்பெனிஸ் அவங்களோட புது காரை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வியட்நாமோட வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து 2025 இந்தியாவில் வந்து 2 புதிய காரை வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆஃப்டர் ஜூன் வந்து அவங்க ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அது சேல்ஸுக்கு வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. JSW குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ MG மோட்டார்ஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் இருக்கிறாங்க, அதில் ஸ்டேக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மல்டிபிள் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். அவங்களோட பர்சஞ்சர் வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு JSW அப்படிங்கிற ஒரு ஓன் பிராண்ட்லேயே வந்து காரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நியூ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி JSW குரூப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோட IPO வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸஸ்கள் வருது. மேபி இது வருஷத்தில் பெரிய IPO இருக்கும். ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய IPO இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட $120 பில்லியன் வேல்யூஷன் அவங்க சொல்கிறாங்க. இந்த IPO எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அவங்க சொல்கிறது 30,000 கோடியிலேருந்து 40,000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அந்த IPO மூலமாட்டு. ஸோ ஹையஸ்டாட் வந்தது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் IPO, அதுக்கப்புறம் LIC இதெல்லாமே ஒரு பெரிய IPO இருந்து. ஸோ IPOவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய IPO வருவாங்க போல இருக்குது. இது மூலமாட்டு 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து இவங்களுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ கொடுத்த அப்டேட்டு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒரு 120 பில்லியன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஜப்பான் பேங்க்கில் எண்ணில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு 120 பில்லியன் ஜாப்பனீஸ் எண் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது 6600 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த KIOCL அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் நெக்ஸ்ட் வந்து NMDC வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இது KIOCLங்கிறது
குடர்முக் அயன் ஓர் கம்பெனி லிமிடெட், அதையும் நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NMDC வந்து மெர்ஜர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூனியன் ஸ்டீல் மினிஸ்டர் விச் மீன்ஸ் HD குமாரசுவாமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சேர்ந்தவர் தான். இவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற பேசிஸில் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த QSR ஸ்பேஸில் வந்து QMIN அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து ஃபினான்ஷியல் 26ல் 200 கோடி டேன் ஓவர் உள்ள பிராண்டாட்டு நாங்கள் மாற்றோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க அந்த QMIN அப்படிங்கிற பிராண்டை. ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் தரப்புலேருந்து கொடுக்குற அப்டேட்டு, இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் பேஸ்ட் பிராண்டாட்டு, டெலிவரி கிச்சன் பிராண்டாட்டு கோவிட் சமயத்தில் COVID-19 பேண்டமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிராண்டு கிட்டத்தட்ட 60 அவுட்லெட்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை அண்ட் கொல்கத்தாலையும் 2 QMIN ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் கூட இவங்க பார்ட்னர்ஷிப்பும் இருக்குது. 2 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸும் வச்சிருக்காங்க, மும்பை, பெங்களூரு அப்படின்னு சொல்லி ஷாப் மார்க்கெட்லேயும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26ல் 200 கோடி உள்ள பிராண்டாட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்புறம் அந்த IRFCயில் வந்து எனக்கு வந்து விச் மீன்ஸ் இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் டிவிடெண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி எனக்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வர வந்து வீடியோவில் இது கிரெடிட் ஆன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். IRFCயில் டிவிடெண்ட் வந்து என்னைக்கெலாம் எனக்கு கிரெடிட் ஆயிருக்குன்னா 26ஆம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. எனக்கு வந்து 26ஆம் நவம்பர் 26ஆம் கிரெடிட் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில் 2024. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2024 விச் மீன்ஸ் செப்டம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து மெசேஜில் போய் அந்த IRFCன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எனக்கு IRFCலேருந்து 2 டைம்ஸ் டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதை 1 டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்ட் ஒரு தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி விச் மீன்ஸ் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காம்படிஷன் இல்லை. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி 5 இயர்ஸில் வந்து இன்னும் 5 வருஷத்தில் 50,000 எக்ஸ்போர்ட் மார்க் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அசோக் லைலாண்டோட MD அண்ட் CEO வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2மே இன்சூரன்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஒன்று ICICI லோம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ், கிட்டத்தட்ட ப்ராஃபிட் 67.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 724 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸில் 4% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ரீமியம் 6,474 கோடியாக இருக்குது. நெட் ப்ரீமியம் வந்து 5,084 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த பீரியடில் 5,197 கோடியாக இருக்குது. இதுவும் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 5,882 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 800 கோடி மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சால்வன்சி ரேஷியோ 236% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே டிசம்பர் பீரியட் சேம் டைமில் வந்து 265 இருந்திருக்கு. ஆக்சுவலி மினிமம் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட் வந்து 150% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ICICI லோம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன், 1,948 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கு. என்கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பட் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் இதில் எடுக்க முடியுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா விட்டாரா அப்படிங்கிற ஒரு நியூ EVயை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷனை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த EV கார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே நாங்கள் ஒரு லார்ஜஸ்ட் EV மேக்கராட்டு ஒரு வருஷத்தில் வித்தின் இயரில் வந்து நாங்கள் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. HSBC இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா RBI அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 20 சிட்டிஸில் 20 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு HSBCக்கு அப்டேட் இது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க RBI. HSBC இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 பிரான்ச்சஸ் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ஃபிக்ஸ்டு இன்கம், கோல்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டேக்ஸ் எஃபிஷியன்ட், அதில் அந்த ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து HSBC கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாயோட கிரெட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போவில் வந்து ஷோ ஆஃப் ஆச்சு. அவங்க வந்து 17.99 lakhs வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனும் செட்டப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த EV காரை வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்தியாவில் எல்லாரும் வாங்குவாங்களாங்கிறது அதே ஒரு டவுட்டு தான். பட் அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரொம்பவே அதிக மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரிலையன்ஸ் ரீட்டைல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட லக்ஸரி ரீட்டைலாக இருக்கிற ஷாக்ஸ் 5th Avenue அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து ஃப்ரான்சைஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு இவங்க முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் பிராண்டில் வந்து இந்தியாவில் ஃப்ரான்சைஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் ரீட்டைல் மூலமாட்டு இந்த ஷாக்ஸ் 5th Avenue வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வரதுக்கு ஸோ ரிலையன்ஸ் வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க.
அது மாதிரி SBI லைஃப் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 551 கோடியாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் இன்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 24,828 கோடி, 11% அதிகரிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைஃப் சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, 2.04 இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் 6,940 கோடியாக இருக்குது, 13.2% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் அது 11% ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. வேல்யூ நியூ மார்ஜின் 27.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 19% க்ரோத் ஆயிருக்கு, 4.42 லேக் க்ரோஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி மிக்ஸ் வந்து 61:39 அந்த ரேஷியோவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பேங்க் அண்ட் அஷூரன்ஸ் சேனல் விச் மீன் டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஏபிஐயில் ஃபர்ஸ்ட் 9 monthsல 63% க்ரோத் ஆயிருக்கு. புரோக்கர்ஸ் அண்ட் டைரக்ட் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்டட் வந்து 9% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் கிட்டத்தட்ட 3,09,590 இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து வச்சிருக்காங்க. 1086 ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1,540 க்ளோஸ் ஆச்சு. 70 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு தொடவே முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.